கிராண்ட்மாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் 65 எளிமையான முறையில் ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் 65. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பச்சை அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சாதாரண மிளகாய் பொடி எடுத்திருக்கேன், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன், தேவைக்கேற்ப சால்ட் எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். வாங்க கிச்சனில் போய் அதை செய்யணும் விளக்கத்தை பார்ப்போம். சிக்கன் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போன்லெஸ்ஸாகவே படுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு போனோட போடணும்னா போனோட போட்டுக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அண்ட் தென் கரம் மசாலா தூள், சாட் மசாலா எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா ஒரே மாதிரி என்ன செய்யணும்னா இந்த பவுலில் போட்டுருங்க. இந்த பவுலில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சட்டியை காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு எண்ணெய் அதில் ஊற்றிடுறேன். ஒரு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கங்க. சட்டி நல்லா காயட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச பிறகு ஒரு பீஸாக எடுத்து தேவையான பீஸை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இதை பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கரிக்கிறோம், அதனால் சிம்மில் வச்சுட்டு இதை பொரிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வெந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் நல்ல எளிமையான முறையில் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. எதுவுமே ஒட்டவே இல்லை, நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இதில் நான் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா அதில் பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கேன், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அருமையான சிக்கன் 65 சில நிமிடங்களை தயார் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான முறையில் இருக்கும். உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றது நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ மை டியர் ஃபாலோவர்ஸ். தேங்க்யூ.